எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு ஈஸியான சாம்பார் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு 1 டம்ளர் பருப்பு குக்கரில் எடுத்து அதை கழுவிக்கணும். நல்லா கழுவிட்டு அதில் வெங்காயம் பூண்டு எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டுட்டு காய்கறி எல்லாம் வெட்டி வச்சுக்கணும். கூடவே ஒரு 3 தக்காளி அரிஞ்சு உள்ளே போட்டுக்கணும். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சாம்பார் தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் உப்பு எல்லாத்தையும் போட்டுட்டு தண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் வெட்டி வச்ச காய்கறி எல்லாம் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு குக்கர் மூடியை க்ளோஸ் பண்ணி குக்கரை அடுப்பில் வைக்கணும். ஒரு 4 விசில் விட்டுட்டு புளி கொஞ்சம் ஊற வச்சுக்கணும். 4 விசில் வந்ததுக்கு பின்னாடி குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா திறந்து கலரி விட்டுட்டு புளி கரைச்சி வச்சுருந்த புளி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி தாளிச்சு விட்டுறணும். அதுக்கு கடுகு கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளித்து எடுத்து கொட்டினீங்கன்னா சூப்பரான இன்ஸ்டன்ட் சாம்பார் ரெடி.